அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் உங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இஸ்லாம்னா என்னன்னு, இஸ்லாத்தின் தூண்கள் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஜன்னத்துல் நிஷா பயான். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃபஸ்ட்டு இஸ்லாம்னா என்னென்னா, அது ஒரு மார்க்கம், மதம் கிடையாது. இஸ்லாம்ன்றது ஒரு மார்க்கம். இஸ்லாம்ன்ற அரபி சொல்லுக்கு தமிழ் அர்த்தமே பாதுகாப்பு, நேர்மை, பிழை இல்லாதது, கீழ்ப்படிதல், சரணடைதல். இதுதான் இஸ்லாம்ன்ற அரபி சொல்லுக்கு தமிழ் அர்த்தம். இப்போது இஸ்லாம் 2 விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இறைவனை வணங்குறது, 2வது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறது. இந்த 2 விஷயங்களை மட்டும்தான் நம்மளுக்கு இஸ்லாம் உள்ளடக்கி வச்சுருக்கு. சரி, இறைவனை வணங்குறது அதற்கான வழிமுறை என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று தான், அவன் தனித்தவன். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், அவன் தனித்தவன். அவனுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது. அவனுக்கு அப்பா, அம்மா, பிள்ளைங்க அந்த மாதிரி வேறு யாருமே கிடையாது. இந்த உலகங்கள் எல்லாத்தையும் படைத்தவன் அவன் ஒருவன் தான். அனைத்து உயிரினங்களையும் படைத்தவன் அவன் ஒருவன் தான். அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவன் அவன் ஒருவன் தான். அவனுக்கு நிகராக வேறு யாருமே கிடையாது. நம் அனைவருமே அவனால் படைக்கப்பட்ட அவனின் படைப்பினங்கள் மட்டும்தான். அவனுக்கு நிகரான ஆற்றல் எதுவுமே கிடையாது. அவன் தனித்தவன். மேலும் அவனுக்கு நிகராக எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு சிலையும் எதுவுமே கிடையாது. எல்லாம் அல்ல அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும். அவனுக்கு மட்டும்தான் நம்ம சஜ்தா செய்யணும். அவனுக்கு நிகராக வேறு எதையுமே நம்ம கொண்டு வரக்கூடாது. அவன் ஒருவனில் தான் நம்ம கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கணும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறது. அது எப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனின் அடிமை, பின்பு இறைவனின் தூதர். இந்த 2 தான். முதல்ல அவங்களும் இறைவனின் அடிமை, 2வது நம்மளுக்கு அருளப்பட்ட தூதர். அவங்க சொல்லிய விஷயங்களை, அவங்க செஞ்சு காமிச்ச விஷயங்களை, பிறர் செஞ்சு அதை அங்கீகாரம் கொடுத்த விஷயங்களை நம்ம பின்பற்றணும். அது சரியானதா, ஆதாரபூர்வமானதான்னு தெளிவாக புரிஞ்சு நம்ம அதை பின்பற்றணும். இந்த 2 விஷயந்தான். ஃபஸ்ட்டு இறைவனை வணங்குறது. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாதுன்றதை புரிஞ்சு அவனை வணங்கணும். 2வது அவனால் படைக்கப்பட்ட, அவனால் அருளப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். இந்த 2 விஷயந்தான். இதுதான் இஸ்லாம்ன்றது. அடுத்து இஸ்லாத்தின் தூண்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது எத்தனை பேருக்கு இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை, அது என்னென்னு தெரியும்? இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சவங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இஸ்லாத்தின் தூண்கள். இஸ்லாத்தின் தூண்கள் மொத்தம் 5 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அது என்னென்ன? ஃபஸ்ட்டு ஷஹாதத், 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5 ஹஜ். இந்த 5 விஷயங்கள் தான் இஸ்லாத்தின் தூண்கள்னு சொல்கிறோம். இதை நம்ம அரபியில் சொல்கிறப்ப, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சில் ஷஹாதத் அன்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஇல் ஸகாத் வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமலான். இதைத்தான் நம்ம அரபியில் இஸ்லாத்தின் தூண்களில் நம்ம சொல்கிறோம். அதாவது அதுக்கு பொருள் என்னென்னா, இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன? ஃபஸ்ட்டு, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடிமை என்றும், மேலும் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். 2வது தொழுகை நிலைநாட்டுவது, 3வது ஜக்காத் கொடுப்பது, 4 ஹஜ் செய்வது, 5 ரமலான் மாதம் நோன்பு நோற்பது. இந்த 5 விஷயங்கள் தான் இஸ்லாத்தின் தூண்கள். இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷஹாதத். ஷஹாதத்னா என்னன்னா, சாட்சி கூறுறது. அதாவது இப்போ நம்ம சொன்னோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் நம்ம சாட்சி கூறக்கூடியது. அதாவது அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன், அன் லா இலாஹ, வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர, வ அஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி கூறுகிறேன், அன்ன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, இறைவனின் அடிமை என்றும், வ ரசூலுஹு, இன்னும் இறைவனின் தூதர் என்றும். இது எல்லா முஸ்லிமே கட்டாயம் சொல்லக்கூடிய ஒன்று. ஒருவன் முஸ்லீமாக மாறணும்னா அவன் முதல்ல சொல்லக்கூடியது இந்த ஷஹாதத் தான். அதாவது நான் அந்த ஓர் இறைவன், ஏற்கனவே சொன்னது இஸ்லாம்னா என்னன்னு, அவன் ஓர் இறைவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அதை நான் முழு மனதோடு நம்புகிறேன்.
மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பின்பற்றேன், அதாவது இறைவனுடைய தூதனும் அடிமை என்று நான் நம்பி பின்பற்றேன். இதை நம்ம முழுமையாக மனதார நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்வில் கடைப்பிடிக்கிறது தான் இஸ்லாம். ரெண்டாவது தொழுகை. தொழுகைன்றது வணக்க வழிபாடுன்னு அர்த்தம். அதாவது இஸ்லாத்தில் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடை தான் தொழுகைன்னு சொல்கிறாங்க. இந்த தொழுகை முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று, ஒரு சிலரை தவிர. யார் அந்த சிலர்னா மனநோயாளி, சிறுவர்கள், மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள், இவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லாருக்குமே, அனைத்து முஸ்லிம்களுக்குமே தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒன்று. இது 5 நேரம் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. இன்னும் சொல்லணும்னா முஸ்லிம்களுடைய அடையாளமே இந்த தொழுகை தான். சரி, இந்த தொழுகை எதுக்காக நம்ம தொழுகணும்னு பார்த்தோம்னா, இறைவனை நம்ம நெருங்கிறதுக்காக, இறை வழியில் நம்ம வாழ்கிறதுக்காக, இறைவனை அதிக அதிக நினைவு கூறுறதுக்காக நம்ம இந்த தொழுகை நிலைநாட்டுறோம். மேலும் நம்ம மனதளவில் தூய்மையாக இருக்கிறதுக்கும், நம்ம மனம் அமைதி பெறுறதுக்கும் இந்த தொழுகை நமக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒன்று. இன்னும் தவறான விஷயங்களில் போகாமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு தவறான எண்ணங்கள் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த தொழுகை நம்மளுக்கு ரொம்பவே உதவுது. இறைவனை அல்குரானில் சொல்கிறான், 29வது அத்தியாயம் 45வது வசனம், தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகள் செய்வதை விட்டும் தடுக்கும். அதாவது நம்ம தொழுகையை நிலைநாட்டுறப்ப இறைவன் நம்மளை கண்காணிக்கிறான். இறைவனுக்கு நம்ம அஞ்சி வாழணும், தவறான விஷயங்கள் நம்மளை தவிர்த்து கொள்ளணும், தவறான எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. அதையும் தாண்டி சைத்தானுடைய நாட்டத்தில் ஏதாவது தவறான விஷயங்கள் செய்தாலோ, அந்த தவறான எண்ணங்கள் வந்தாலோ, அடுத்த நிமிஷமே நம்ம தொழுகையின் மூலம் இறைவன்கிட்ட தௌபா கேட்டுறணும், இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ நம்ம மன தூய்மை பெறுது. நம்ம எவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட நம்ம சொல்கிறப்ப, நம்ம பிரார்த்தனையாக அவன்கிட்ட கேட்குறப்ப நம்ம மனம் அமைதி பெறுது. அப்போ இந்த தொழுகைன்றது உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த தொழுகை. மேலும் சொர்க்கத்துடைய திறவுகோலும் கபூரில் கேட்கக்கூடிய முதல் கேள்வியுமே தொழுகை தான். இன்ஷா அல்லாஹ் இனி வர நம்ம கபூருடைய கேள்விகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தொழுகையை பற்றி சொல்லிட்டோம். தொழுகைன்றது மனநோயாளி, சிறுவர்கள், மாதவிடாய் உள்ள பெண்கள், இவங்களை தவிர மற்ற அனைத்து முஸ்லிம்களுமே கடமையாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இன்றைக்கி சிலர், எத்தனையோ பேர் தொழுகை சரியாக கடைபிடிக்காமல் விட்டுட்டு தொழுகிறது, நேரம் கழித்து தொழுகிறது, கலா தொழுகு மாதிரி தொழுகிறது, அதை கரெக்டாக பின்பற்றாமல் ஃபாலோ பண்ணாமல் எத்தனையோ பேர் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை இனிமேல் நம்ம மாற்றிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம எல்லாருமே கரெக்டாக தொழுகை கடைபிடிக்கணும்னு, சைத்தானோட ஊசலாட்டத்தை விலகி இறுதி வரைக்கும் நம்மளுடைய மரணம் வரை நம்ம தொழுகை கடைபிடிக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்து இஸ்லாத்தின் தூண்களில் 3வது ஒன்று ஜக்காத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜக்காத்துன்ற சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் வளர்ச்சி அடைதல்னு சொல்லுவோம், அதாவது தர்மம் செய்கிறது. இது யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்குன்னா, வசதி படைத்த முஸ்லிம்களுக்கு இந்த ஜக்காத் கடமை, ஏழைகளுக்கு இது கடமை கிடையாது. அதாவது ஜக்காத்துன்றது ஒரு வசதி படைத்த முஸ்லீம் அவனுடைய செல்வத்தில் 2.5% ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும். இதுதான் ஜக்காத்துன்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்குன்றப்ப கட்டாயம் அவங்களை கொடுத்தே ஆகணும். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லை, ஒரு ஏழ்மையானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது கடமை கிடையாது. இறைவனை அல்குரானில் சொல்கிறான், தொழுகையை முறையாக கடைபிடித்து ஜக்காத் தர்மம் கொடுத்து வாருங்கள். 2வது அத்தியாயம் 110வது வசனத்தில் இறைவன் சொல்லிட்டான். மேலும் இந்த ஜக்காத் யார் யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, அது ஒரு 8 கூட்டத்தார்கள் இருக்காங்க. அதேமே இறைவன் நமக்கு தெளிவாக அல்குரானில் சொல்லியிருக்கான். 9வது அத்தியாயம் 60வது வசனம், யார் அந்த 8 கூட்டத்தார்கள்னா, ஃபஸ்ட்டு தேவை உடையவர், ஏழைகள், தானத்தை வசூல் செய்யும் ஊழியர், அடிமையை விடுதலை செய்வதற்காக, கடன் பட்டிருப்பவர்களுக்காக, அல்லாஹ் வழியில் போர் புரிவோருக்காக, வழிபோக்கர்கள், இஸ்லாத்தின் பால் அவர் உள்ளம் ஈர்க்கப்படுவதற்காக. இந்த 8 கூட்டத்தார்களுக்குமே நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம்னு இறைவன் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி இறைவன் நம்மளுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்து 4வது ஒன்று இஸ்லாத்தின் தூண்களில் ஹஜ். ஹஜ்ன்றது முஸ்லீம் மக்கள் எல்லாருமே அரபு நாட்டில் உள்ள அந்த புனிதமான மக்கா மாநகரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு புனிதமான பயணத்தை தான் ஹஜ்ஜுன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியமும் இருந்து பண வசதி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நபருக்கு இந்த ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த புனித பயணத்தை மேற்கொள்வாங்க. எல்லாருக்குமேலாம் கிடையாது, ஏன்னா சிலர்கிட்ட நல்ல ஒரு வசதி இருக்கும், ஆனால் இங்கேருந்து சவுதி வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் அந்தளவுக்கு இறைவன் இன்னும் நம்மளுக்கு வசதியை கொடுக்கல. அப்படி இருக்க பட்சம் நம்மளுக்கு அது கட்டாய கடமை கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான வசதி நம்மளுக்கு வரும்போது நம்ம கட்டாயம் ஹஜ் நம்ம மேற்கொள்ளணும். மேலும் ஹஜ்ஜுடைய அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, துல்ஹஜ் மாதத்தில் 8ஆம் நாள் முதல் 12ஆம் நாள் வரை
துல்ஹஜ் மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சவுதி அரேபியாவில் இருக்க மீனா, அரஃபா, முஸ்லிஃபா போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே செய்ய வேண்டிய கடமைகள்லாம் அவங்க நிறைவேற்றிட்டு அப்புறம் மக்கா நகரத்தில் இருக்க அந்த காபாவை தவாப் செய்வாங்க. அங்கே அந்த தவாப் செஞ்சு அதிகமாக பிரார்த்தனை பண்ணி அங்கே செய்யக்கூடிய கடமைகள்லாம் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஹஜ்ஜுன்னு சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அங்கே போகிற அளவுக்கு இறைவன் வந்து நம்மளுக்கு வசதியை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே ஹஜ் பயணம் மேற்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்து இஸ்லாத்தின் தூண்களில் 5வது ஒன்று நோன்பு பற்றி பார்க்க போகிறோம். நோன்பு வந்து ரமலான் நிறையா நோன்புகள் இருக்குது, நஃபீல் நோன்புகள் இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டது வந்து ரமலான் மாதம் வைக்கக்கூடிய அந்த ரமலான் நோன்பு தான் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிறையை பொறுத்து 29 அல்லது 30 நோன்புகள் நம்ம நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நோன்பு வந்து சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சூரியன் மறையிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் சாப்பாடு, தண்ணி, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது மாதிரி எதுவுமே எடுத்துக்காமல் உடல் அளவுலேயும் சரி உள்ளத்தளவுலேயும் சரி தீமையான விஷயங்கள் பக்கம் போகாமல் ஒரு தூய்மையான மனிதராக இருந்து அதிகமாக குரான் ஓதி அதிக திக்ருகள் செய்து அதிகமாக இறைவனை நம்ம புகழ்ந்து அவனோட பாவ மன்னிப்பு கேட்டு அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் சூரியன் மறைகிற நேரத்தில் மறைஞ்சதுக்கு பிறகு பேரிச்சம்பழம் இல்லாட்டி தண்ணீரை வச்சு நம்ம அந்த நோன்பு திறப்போம். இதுதான் நோம்பினுடைய முறைகள். இந்த நோன்பு காலத்தில் முஸ்லிம்கள் வந்து அதிக அளவில் திக்ரு பண்ணி அதிக அளவில் குரான்கள் ஊதி நிறைய அமல்களை செய்வாங்க, நிறைய தர்மங்கள் செய்வாங்க. அது அப்போ மட்டும்தான் கிடையாது, எல்லா நேரமும் நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் இன்னுமே நோன்பு காலங்களில் அது அதிகமாகவே செய்யப்படுது. மேலும் அந்த டைம் வந்து உடல் அளவுலேயும் சரி உள்ளத்தளவுலேயும் சரி அவங்க எந்த ஒரு தீமையான காரியங்கள் பக்கமும் போக மாட்டாங்க. எந்த அளவுக்குனா, நம்மளுக்கு இப்போ ஒரு தவறான எண்ணங்கள் வருதுன்னா நமக்கு நபியவர்கள் வந்து காட்டி கொடுத்ததே நோன்பு வைங்க, உங்களுக்கு தவறான இச்சைகள்லேருந்து உங்களுக்கு நீங்கள் விடுபடணுமா நீங்கள் நோன்பு வைங்க. நோன்பு வந்து உங்களுக்கு மானக்கேடான விஷயங்கள், தவறான எண்ணங்கள் அதுலேருந்து உங்களை பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொழுகை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மன தூய்மை, மன அமைதி கொடுக்குதோ, தவறான விஷயங்கள், தீமையான விஷயங்கள், விகக்கடான விஷயங்கள் வந்து நம்மளை பாதுகாக்குதோ, அதே அளவுக்கு இந்த நோன்பு நம்மளுக்கு பாதுகாக்குது. இந்த நோன்பு வந்து இந்த மாதவிடனில் உள்ள பெண்கள், மனநோயாளி, உடலளவில் வைக்க முடியாமல் இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி சிலருக்கு வந்து இது கடமை கிடையாது. அதை தவிர மற்ற எல்லாருமே நோன்பு வந்து கட்டாயம் மேற்கொள்ளணும். அப்புறம் குரானில் வந்து இறைவனே சொல்கிறான் நோன்பை பற்றி. 2வது அத்தியாயம் 183வது வசனம், ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவரின் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது, அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையவராக ஆகலாம். இறைவனே நம்மளுக்கு சொல்லிட்டா நோன்பு வந்து நம்மளுக்கு கட்டாய கடமையான ஒன்று. அதன் மூலம் நம்ம வந்து முழுக்க உடலளவிலையும் உள்ளத்தளவிலையும் தூய்மையாக இருப்போம். இதுதான் இஸ்லாத்தின் தூண்களில் 5வது ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இறைவனோட கிருபையால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நாட்டத்தில் இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்தின் தூண்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது தவறுக்கு நான் சொன்னதில் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் கிருபையால் நம்ம இறுதி வரைக்கும் நம்மளுடைய மரணம் வரையுமே இறைவனை வணங்குறதும் நபியர்களை பின்பற்றுறதும் மரணம் வரை அந்த தொழுகையை சரியான நேரத்தில் கரெக்டான வக்தில் கடைபிடிக்கிறதுக்கும், ஜக்காத்து செய்கிற அளவுக்கு ஒரு வசதியும், ஹஜ் போகிற அளவுக்கு நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் வசதியும், நோன்பு வைக்கிற அளவுக்கு ஒரு உடல் ஆரோக்கியமும் இறைவன் கொடுக்கணும்னு நிறைய அமல்கள் செய்கிறதுக்கும், அவனை அதிகம் நம்ம நெருங்குறதுக்கு, சிஸ்தாவில் இருக்கிறதுக்கு, அதிகம் அவனை புகழ்கிறதுக்கு இறைவன் நம்மளுக்கு கிருபை செய்யணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் இன்னும் நிறையா பதிவுகள் இந்த சேனல் நம்ம போடலாம்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.